சிவகங்கை அருகே அரசு பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் சக்கரத்தின் அடியில் கல்லை போட்டு நிறுத்திய அவல நிலை ஏற்பட்டது. திருப்புவனத்திலிருந்து மானாமதுரை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டு இருந்தது. அப்போது பிரேக் பிடிக்காததால் பயணிகள் சிலர் ஓடும் பேருந்திலிருந்து இறங்க தொடங்கி உள்ளனர். இதை பார்த்த இளைஞர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு சக்கரத்தின் அடியில் கல்லை வைத்து பேருந்தை நிறுத்தினார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலான நிலையில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததே இதுபோன்ற அவல நிலைக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூரில் இறந்தவரின் உடலை மார்பளவு தண்ணீரில் சுமந்து செல்லும் அவலம் அரங்கேறி உள்ளது. கரூர் பள்ளப்பாளையம் கிராமத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இங்கு இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு நிலம் இல்லாத நிலையில் ராஜவாய்க்கால் கரையோரம் உடல்கள் அடக்கம் செய்யப்படுகின்றன. இப்பகுதியில் அரசு சார்பில் சுடுகாடு அமைத்து தரப்பட நிலையில் பிற சமுதாய மக்கள் இவர்களை அங்கு அனுமதிப்பதில்லை என கூறப்படுகிறது. அதனால் பள்ளப்பாளையம் கிராம மக்கள் மார்பளவு தண்ணீரில் உடலை சுமந்து சென்று அடக்கம் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். சென்னையில் உடலில் இருக்கும் பிசாசை விரட்டுவதாக கூறி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த பாதிரியாரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மந்தவெளியில் உள்ள தேவாலயத்தில் கிணட்ராஜ் என்பவர் பாதிரியாராக உள்ளார். இந்நிலையில் இவரை சந்தித்த இளம்பெண் ஒருவர் தான் மன உளைச்சலில் இருப்பதை கூறியுள்ளார். அப்போது பெண்ணின் உடலில் பிசாசு இருப்பதாகவும் அதை விரட்டுவதற்கு தனது வீட்டிற்கு வருமாறும் கிணட்ராஜ் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கிணட்ராஜின் வீட்டிற்கு சென்ற பெண் அவர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பெண் புகார் அளித்த நிலையில் பாதிரியார் கிணட்ராஜை போலீசார் கைது செய்தனர்.